புதிய உறுப்பினர் சேர்க்கைக்காக இங்கு கூடியுள்ளோம். இது ஒவ்வொரு 3 வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் ஒன்று. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நான் அல்ல, நீங்கள்தான். உங்களோடு சேர்ந்து அடிமட்ட தொண்டனாக செயல்படுவேன். பதவி இன்று வரும் போகும். நம்முடைய சமூக நீதி போராளி ஐயா அவர்கள் கட்சியை தொடங்கியுள்ளார். அவருடைய கொள்கையை நிலைநிறுத்த களத்தில் இறங்குவோம். இது உட்கட்சி விவகாரம், எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மோதல். சோழிங்கநல்லூரில் அன்புமணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி பதவியிலிருந்து நான் ஏன் மாற்றப்பட்டேன், அப்படி நான் என்ன தவறு செய்தேன் என மனவேதனையுடன் பேசினார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நிருபர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக 35 வயதிலேயே அன்புமணி ராமதாஸை மத்திய கேபினெட் அமைச்சராக்கியது தவறு என்றும் கூறியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க காரணம் அன்புமணி, சௌமியாதான். இருவரும் தனது கால்களை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதனர். பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றார். தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டினர். அதனால் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன் என்று ராமதாஸ் தெரிவித்தார். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க உள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள திருமண மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். அன்புமணி ராமதாஸ் குறித்து ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய புதுப்பித்தல் சம்பந்தமாக இங்கே 5 மாவட்டத்தின் செயலாளர்கள், தலைவர்கள் மற்றும் ஒன்றிய தேர்வு நகர நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கிறோம். இது ஒவ்வொரு முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற நிகழ்வு. இதை நீங்கள் எல்லோரும் வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும், விரைவில் முடிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் அது நானும் இவங்களும் கிடையாது. நீங்க தான் பாட்டாளி இதுல என் சொத்தோ இல்லை, பால் சொத்தோ, எட்டு சொத்தோ, யார் சொத்தோ கிடையாது. இது நீங்க முறையாக நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது. என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொழிலாக நான் செய்யப்படுகிறேன். நான் எல்லாம் உங்களுடைய நன்றி, உங்களுடைய காரணம். அந்த இன்னைக்கு காலையில் ஒரு 5 மாவட்டங்கள், மாலையில் ஒரு 5 மாவட்டம், நாளை காலையில் ஒரு 5 மாவட்டம், நாளை மாலையில் ஒரு 6 மாவட்டம், வருவாய் மாவட்டம். நாளை மறுநாள் காலையில் மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி
தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். அதில் உங்களில் ஒருவராக முதல் தொண்டனாக நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகளை தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் நம்முடைய இலக்கு. அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நமக்குள் எந்த ஒரு வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த புதிய உறுப்பினர்களை, இளம் உறுப்பினர்களை தேர்வுகள் இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது அடுத்த 3 வாரத்திற்குள் நடைபெற வேண்டும். இதற்கு எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே மேடை இருக்கிறவர்களால் நாமும் குடும்பம் வேகமாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் இவர்கள் எல்லோரும் அன்போடு தாக்கத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பொழுது ஊடக நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் போகலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க விட்டுச்சு எப்படி நாங்கள் சேர்த்துருக்கோம். அதனால இது போன்ற ஊடக ஆர்வம் எனக்கு நாங்கள் செய்த போராட்டத்தை எதிர்கொள்ளுங்க. அதனால எதிர்த்து பார்த்து வராதீங்க. என்ன கேளுங்க கேளுங்க. கேள்விக்கு நாங்கள் பயந்தவன் கிடையாது. இது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம் என்றால் நீங்க உட்பட சேர்க்கிறது எப்படி நாங்கள் சேர்க்கிறோம். அதனால இந்த எங்களுக்குள்ள நாங்கள் பேசுற இது செய்தி. அதனால நீங்க போயிடலாம். நன்றி வந்து நன்றி. நான் சிறந்த சந்திப்பு நிறைவு நடைபெறும். மனசு நன்றி.